எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இவர் எங்கு பிறந்தார், எங்கு முக்தி அடைந்தார், இவர் செய்த தொண்டுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். எரிபத்த நாயனார் கரூர் மாவட்டத்தில் சான்றோர் குலத்தில் பிறந்தார். அங்குள்ள கோவிலில் பசுபதீஸ்வரரை நாளும் 3 முறை வணங்கி வந்தாராம். இத்தல பெருமானை வழிபடின் மீண்டும் ஒரு கருவில் பிறக்க வாய்ப்பு ஏற்படாது என்று நினைத்தாராம். எரிபத்தர் அடியவர்களுக்கு தொண்டு செய்வதில் சிறந்து விளங்கினார். அடியவர்களுக்கு இன்னல் ஏற்பட்டால் பரசு என்ற ஆயுதத்தால் அவர்களை காப்பாற்றி உதவுவாராம் எரிபத்தர். அதே ஊரில் சிவகாமி ஆண்டார் என்ற அடியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் வைகறை பொழுதுல எழுந்து நீரில் மூழ்கி குளித்துவிட்டு திருநீர் அணிந்து வாயினை கட்டி நந்தவனத்துல மலர் பறித்து 5 எழுத்தை ஓதிக்கொண்டு மலர்களை மாலையாக்கி தினமும் இறைவனுக்கு சூட்டி மகிழ்வாராம். ஒரு நாள் அப்படி அவர் தூய்மையுடன் மாலையை இறைவனுக்கு கொண்டு செல்லும் பொழுது மன்னனுக்கு பிரியமான பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து ஓடி வந்து சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த மாலையை வீசி எறிந்து நாசம் செய்ததாம். தம் மலர் தொண்டிற்கு ஏற்பட்ட சோதனையை கண்டு கதறினாராம். பெருமானிடம் முறையிட்டார். அப்போது அங்க வந்து எரிபத்தர் சிவகாமி ஆண்டாரின் முறையீட்டினை கேள்விப்பட்டு கோபத்துடன் கொந்தளித்தெழுந்தாராம். எம் அடியாருக்கு யானை பகையா என்று கூறி யானை சென்ற வழியிலே சென்று அந்த மதம் பிடித்த யானையின் துதிக்கையை வெட்டினாராம். பாகர்களையும் வெட்டினாராம் எரிபத்தர். கேள்விப்பட்ட மன்னன் யானை வெட்டிய பகைவரை எதிர்பார்த்து அவ்விடத்தே அடியார் ஒருவர் இருப்பதை கண்டாராம். நடந்தவற்றை அறிந்தார். சிவபக்தி மிக்க மன்னர், அடியவரே, சிவத்தொண்டுக்கு இடையூறு செய்த யானையையும் பாகனையும் வெட்டியது சரி. இவ்விருவரையும் சரியாக நிர்வகிக்காத தானும் குற்றவாளியே. என்னை தாங்கள் என் வாளினால் தண்டியுங்கள் என சொல்லி தம் வாளையை எடுத்து கொடுத்தாராம் மன்னர். எரிபத்தர் புகழ்ச்சோழனின் பக்தியை கண்டு, என்னால் இவ்வடியவரின் மனம் எவ்வளவு புண்பட்டு விட்டதே, நான் இருப்பதில் பயனே இல்லை என்று சொல்லி தன்னை வெட்டிக்கொள்ள முயன்றாராம். புகழ்ச்சோழர் பதறிப்போய் தடுத்தார். சிவபெருமான் உமையம்மனுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி, அன்பர்களே, உங்கள் இருவரது அன்பினையும் உலகறிய செய்யவே நாம் இவ்வாறு செய்தோம் என்று ஒலித்தது. யானையையும் பாகரையும் உயிர் பெற செய்தார்கள். சிவகாமி தொண்டர் மலர் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தாராம். எரிபத்தர் திருத்தொண்டு செய்து கைலையில் சிவகண தலைவராக ஆனாராம். இங்குள்ள இறைவனோட பெயர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர். இங்கு சுயபுலிங்கமா இருக்கிறாரு. இறைவி அலங்காரவல்லி சௌந்தரநாயகியாம். குலம் சான்றோர். தீர்த்தம் அமராவதி. குருபூசை நாள் மாசி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரம். அவதாரத்தலம் கரூர். முக்தி தலம் கரூர். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, தேவார பாடல் பெற்ற 7வது தலமாம். காமதேனு பசு பூஜித்த தலம். முகவரி அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில், கரூர், கரூர் மாவட்டம். கரூர் மாநகரின் மைய பகுதியில் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது.